வெல்கம் பேக் டு சினிமா ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ரத்தினம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன்னு சொல்லுங்க. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்லை, கனவு, லட்சியம். ரத்தினம் படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லணும்னா படம் முழுக்க ரத்தம் தாங்க. ரத்தம் வந்து பஞ்சமே இருக்காது படம் முடிகிற வரையும். அந்தளவு ரத்தம் வயலன்ஸாக தெரிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஹரி டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்குது. விஷால் அவங்க ஹீரோவை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக நம்ம பிரியங்கா பவானி சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க. யோகி பாபு காமெடி ரோலாக வந்திருக்காங்க. நம்ம ஒட்டரஞ்சனும் காமெடி ரோலாக வராங்க. கிளைமேக்ஸில் நம்ம இவர் வராருன்னு சொல்லாங்க. யாருன்னா நம்ம அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்த்தவர் தான். யாருன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் அவங்க வராங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. டெல்லி கணேஷ் வராங்கன்னே சொன்னாங்க. இப்போது இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா பார்டருக்கும் சென்ட்ரல் நடக்கிற ஒரு பிரச்சனையினால் அந்த ஆந்திரா பார்டருக்குள்ளே வந்தால் நான் கொன்றுவேன், இந்த தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்தால் நீ கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நடக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரியாக போகுதுன்னே சொல்லாங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம பிரியங்கா பவானி சங்கரை வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க எங்கே போனாலும் துரத்தி அவங்கள கொல்கிற இதாக வந்து நோக்கமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது விஷால் அவங்க நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா அவங்கக்கிட்ட காப்பாற்றி எப்படியும் நம்ம பிரியங்கா பவானி சங்கரை கடைசி வரையும் படம் முடிய வரை ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இது லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பயங்கரமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ நான் ரிவ்யூ ஃபுல்லாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்காக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது வேலூரில் வந்து யாரோ வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மெயினான வீடியோ வேலூர் சுற்றி தான் உங்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லாங்க ரத்தினம். நல்ல ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படம். வில்லனோட ஆளில் என்ன பண்ணுவான்னா பிரியங்கா பவானி சங்கர் இடத்த வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட ஃபேமிலி ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது வில்லனுக்கு பொறுக்க முடியாமல் அந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்டுவாங்க. காலேஜ் கட்டினதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா பவானி சங்கர்கிட்ட கடைசியாக கையெழுத்து வாங்கி அந்த இடத்த விற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சைட்டுக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வில்லனோட ஆட்களை வந்து பேசி பணத்தை கொடுத்து அந்த இடத்துல காலேஜ் கட்ட வச்சு இது பண்ணி ரொம்பவே வந்து அராஜகம் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஷால் அவங்க எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா பவானி சங்கர் துரத்தி அந்த கையெழுத்து வாங்க அடித்து ஒன்று கொல்லணும், இல்லாட்டி கையெழுத்து வாங்க வைக்கணும். அந்த டார்கெட்டால் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா பவானி சங்கரை துரத்தி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஷால் அவங்க காப்பாற்றி கூப்பிட்டு வந்து கடைசியாக என்ன பண்ணுவார்னா விஷால் அவங்க அந்த இடத்த வந்து பிரியங்கா பவானி சங்கர் உங்களோட இடம் தானே, யார் உங்களோட அனுமதி இல்லாமல் யாருமே இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீ தான் ஃபஸ்ட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காரப்பாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. டிஎஸ்பியோட மியூசிக்கு சொல்லி ஆகணுங்க. டிஎஸ்பியோட மியூசிக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப்னு ஒன்று போகும். ரத்தம் பயங்கரமாக தெரிக்கும். நான் படம் ரிவ்யூவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். படம் பயங்கரமாக வந்து ரத்தம் வயலன்ஸாக தெரிக்குன்னு சொன்னாங்க. கிளைமேக்ஸ்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஹரியோட வைப்பு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீடு எமோஷ்னல் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஆனால் ஒரு 100க்கு 75% மட்டும்தான் இருந்துச்சு. மீதி 25% எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அவர் தான் கூப்பிட்டு பேட்டி எடுக்கணும். அது எனக்கு தெரிஞ்ச அளவு அவர் அந்த வைப்பு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பர்ஃபார்மன்ஸு. ஓகே, இதே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனி நம்ம விஷாலுக்கு அண்ணனாக வராங்க. அவங்களோட ஆக்டிங்கும் வந்து ஆக்டிங் வைஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லாங்க. நல்ல ஒரு அவர் கொடுத்த ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் எங்கேயுமே லேகுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் என்ன பாட்டு அங்கங்கே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 3 பாட்டு முடிஞ்சிருச்சு. லவ் சாங்குன்னு பேரில் எமோஷனல் சாங்கில் ஒரு 2 சாங் வந்துச்சு. இந்த மாதிரி பாட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். யோகி பாபு காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது இல்லையோ, நல்லாவே எல்லா காமெடியிலையும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம யோகி பாபு வந்து விடிவி கணேஷ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க போலீஸாக. அந்த சீனும் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. விடிவி கணேஷும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை விட பக்கவாகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லாங்க. ஹரி அவர் வந்து பக்கவாக இந்த கேஸ்டிங் இவங்க ஆள் கரெக்டாக பொருந்துவாங்கன்னு சொல்லி நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம விஷாலோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நம்ம விஷால் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை தப்பான இதில் வந்து கேஸில் கொண்டு போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது தப்பான தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனவுடனே விஷால் அவங்க சின்ன வயசுலேயே பார்த்துருவாங்க. அவங்க அம்மாவை தொலைச்சிருவாங்க. அவங்க அம்மா எதனால் தொலைஞ்சு போகிறாங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு விஷால் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இறந்துருவாங்க. அது எப்படி இறந்து போனான்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அது அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோகநாயகின்னு சொல்லி நம்ம விஷாலோட அம்மா பேருன்னு சொல்லலாம். அவங்களோட ஃபேஸ் யார் மாதிரி இருக்குன்னா நம்ம பிரியங்கா பவானி சங்கர் ஃபேஸ் மாதிரியே
மாதிரியே இருக்கும். அதுங்காட்டி இப்போ நம்ம விஷாலுக்கு என்ன ஆகுனா, பிரியங்கா பவானி சங்கரை எப்படியாவது நம்ம அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக பார்த்துக்கணும், நம்ம அம்மா மாதிரியே இருக்காங்க, நம்ம அம்மா மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாகவே எமோஷ்னலாகவே கொண்டு போயிருப்பாங்க. லவ் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹரி அவங்க யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்தூர்லேருந்து இதில் தமிழ்நாட்டு பார்டருக்கு வந்து ஆந்திராலேருந்து சொன்ன தமிழ்நாட்டு பார்டருக்கு வந்துட்டாங்கனாலே அந்த வில்லனோட ஆட்கள் வந்து நம்ம விஷாலை கொல்ல பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே வந்து வச்சு கொண்டுருவார் நம்ம விஷால் வந்து வில்லனை கொண்டுருவாங்க. அப்புறம் எப்படியாவது அவங்க அண்ணனை தெரிஞ்ச உடனே சமுத்திரக்கனி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனாக இருக்கார் பாருங்க, உடனே வந்து இதில் எடுக்கிறது மெயில் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, மெயில் ஒன்றே எடுத்து விட்ருவாங்க. ஆனால் விஷால் அவங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வருவாங்க. நல்லா இருந்துச்சுங்க, சீன் பை சீன் பார்க்கும்போது நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்பவே பிடிச்ச சீன்னா செகண்ட் ஹாஃப் போன விதமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா பவானி சங்கர் வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு சாமியார் வசத்தை போட்டு உள்ளே வருவானுங்க, நிறைய ஒரு கேங் வருவாங்க. கேங் வந்த உடனே நம்ம பிரியங்கா பவானி சங்கர் வெளியே வரக்கூடாதுன்னு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் மாதிரி ஒரு விழுந்திருப்பாங்க மயக்கம் போட்டு, செக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து பிரியங்கா பவானி சங்கர் குத்த வருவாங்க. அந்த சீனில் விஷால் அவங்க இடையில வந்து அவங்கள அடித்து போட்டு பறக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நல்லாவே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் ரத்தினம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரத்தினம் வேறு லெவல் படம், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரத்தம் பயங்கரமாக தெரிக்கிறனால யார் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம்னு நான் சொல்ல முடியாது. வயலன்ஸ் பார்க்க அவாய்ட் பண்ணவங்க இந்த படம் வந்து மிஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஓடிடியில் வந்தாலும் பார்க்கலாம், டிவியில் போட்டாலும் பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் படம் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்லை, நல்லாவே நார்மலாக எட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு படத்துக்கு இந்த சீக்வன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன கடைசியாக வந்து ஒரு இவங்கக்கிட்ட கூப்பிட்டு போவாங்க, நம்ம விஷாலோட அவங்க அம்மா வந்து எந்த ஃபேமிலியோட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச உடனே வில்லனோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேமிலியவே கொண்டுருவாங்க. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஹரியோட படம்னு 100% நல்ல ஒரு சக்ஸஸாக ஓடுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபேமிலியவே கொண்டுருவாங்க. ஏன்னா பூஜை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்து லவ் ஸ்டார்ட் ஆகும், அவங்க அம்மாவை கடைசியாக கொண்டுருவாங்க ஒரு அடியாளையை வச்சு, ஒரு பொண்ணை வச்சு. அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து எல்லா ஃபேமிலியவே கொண்டுருவாங்க. அப்போ விஷால் அவங்க எமோஷனல் ஆயிடுவாங்க. அந்த சீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சிச்சு ஃபேமிலியிலேருந்து, அது உடனே வந்து எமோஷனல் காமிச்சிட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான், மித்தபடி எல்லாமே பக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஸ்டோரி எட்டு போயிருக்காங்க. நான் சொன்னதில் ஸ்டோரி கிடையாது, நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க இர்ஃபான் சினிமா ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா தகவலும் உடனே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இர்ஃபான் மீடியா சேனல் கீழே இருக்குது, அது நம்ம சேனல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை viewers.